இந்த இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில் உயிரினங்கள் தோன்றியதே எப்பன்னு சொல்லிட்டு இன்னும் அது வரையறுத்துல இத்தனை ஆண்டுகள் இருக்கலாம், நம்ம 2000 ஆண்டுகளாக நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஆனால் நம்முடைய வரலாற்று நம்ம இப்போ கிடைக்க கிடைக்க பார்த்தா அது 10,000 ஆண்டுகள் அந்த மாதிரி வந்துன்னு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது கலியுகம் மட்டுமே 4,32,000 ஆண்டுனா அங்கே ஒரு பெரிய போர்க்களம் நடந்திருக்குது. திரேதா யுகம், துவாபர யுகத்தெல்லாம் அங்கே ஏது. அப்போ அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணும் பொழுது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, விஞ்ஞான ரீதியாக கிடையாது. இதை இப்போ ஆய்வுபடுத்தினவங்க கலியுகம்ன்றது மனிதர்கள் வாழற பகுதி தான் அது. அப்போ அந்த பகுதிக்கு 5000 ஆண்டுகள்ன்றது சரியாக இருக்கும்ன்றது தான் பெரிய ஞானிகள் லெவலில் கூட இதை வந்து ஒத்துக்கிறாங்க. யோனி பேதங்கள் இப்போ 4 வகையில் தான் உயிர்கள் உருவாகும். ஒன்று வந்து முட்டை, இன்னொன்று கருப்பை, இன்னொன்று மண், வேர்வை. இந்த பேன்லாம் தலையெல்லாம் வந்து பேன்லாம் வருது, அந்த சின்ன நுண்கிருமிகள்லாம் வருது பாருங்க, அதை சொல்கிறார். இந்த 4 வகையில் தான் இந்த உயிர்கள் எப்பவுமே உருவாகும். ஒன்று மண்ணில், இன்னொன்று வேர்வையில், இன்னொன்று முட்டையில், இன்னொன்று தாய் கருப்பையில். அப்போ இந்த விஷயம் தாயின்றது எதனுடைய தாயாக, யாருடைய தாயாக இருக்கலாம். அப்போ இந்த 4 விஷயத்தில் தான் உயிர் உருவாகுது. வேறு எந்த விஷயத்துலையும் உலகத்தில் இதை மீறி விஞ்ஞானமும் சொல்லலை. ஆனால் இந்த 4 விதத்தில் இருக்கிறதுக்கு 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது. இதில் தான் வித்தியாசம் இருக்குது. இந்த 4 தான். முட்டையில் எவ்வளோ யோனி பேதங்கள் இருக்குது, அதே மாதிரி கருப்பையில் நிறைய யோனி பேதங்கள் இருக்குது. இல்லை, அது வந்து நீங்கள் அது ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர் வரும்போது தொல்காப்பியத்தில் வருது அது. இப்போ நம்ம இந்த 4 விதமாக சொல்லும் பொழுது இந்த 4 வகையில், அது மீனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒன்று முட்டையிலேருந்து வரணும், இல்லைன்னா தாய் கருப்பையிலேருந்து வரணும், இல்லைன்னா வியர்வையிலேருந்து வரணும், இல்லைன்னா மண்ணிலேருந்து வரணும். இல்லை, அது வந்து மண் தன்மையிலேருந்து தான் வருது. நீர்னாலும் அதில் மண் தன்மை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சில பேர் வந்து புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறதா நினச்சிக்கின்னு சில கிருபானந்த வாரியாரை கூட கேட்டிருக்கிறாங்க. ஓரறிவு உயிர்ன்றீங்க, எல்லாத்துலேயும் தானே உயிர் இருக்குது, ஓரறிவு உயிரை சாப்பிட்லாமா? அந்த நெல் இருக்குது, நெல்லை தானே குத்தி நம்ம வந்து அரிசி ஆக்கி சாப்பிட்றோம், இது மாதிரி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆனால் அவர் பதில் சொல்ல. வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறார். ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வித்து என்பது ஒரு ஜடப்பொருள், இதுக்கு உயிர் கிடையாது. இப்போ இதில் வந்து நகம் மாதிரியும் முடி மாதிரியும், இப்போ நீங்கள் வெண்டைக்காய் பறிக்கிறீங்க, அது நகம் மாதிரி முடி மாதிரி, அது எக்ஸ்ட்ரா தான். நீங்கள் வெண்டைக்காய் பறிக்கிறதுனாலையோ கத்திரிக்காய் பறிக்கிறதுனாலையோ அந்த உடலுக்கு, அதை தாங்கி இருக்கிற உடலுக்கு எந்த உபத்திரமும் வர்றதில்லை. நம்ம ஒரு கையை வெட்டணும்னா ரத்தம் வருது, துடிச்சு போகிறோம். ஆமாம், இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அது வந்து ஒரு ஜடப்பொருள். வித்துன்றது ஜடப்பொருள், நெல்லுன்றது ஒரு ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளை நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் அது முளைக்காது, அது உயிர் கிடையாது. நீங்கள் எப்போ நிலத்தில் போட்டிங்கன்னா, நிலத்தில் இருந்தால் நிலத்தில் என்னென்ன இருக்குது, மீதி 4 இதுவும் வருது. இப்போ 5 பூதங்கள் இருக்குது. இப்போ நிலம்னு இருந்ததுன்னா மீதி 4 பூதமும் நிலத்தில் இருக்குது. நீர்னு எடுத்துக்கிங்கன்னா மீதி 4 பூதமும் நீரில் இருக்குது. அப்போ வான்னு எடுத்துக்கினா மீதி 4 பூதமும் வானில் இருக்குது. அப்போ நெருப்பில் எடுத்துக்கினா மீதி 4 பூதமும் நெருப்பில் இருக்குது. அப்போ அதனால தான் நீரில் வருதுன்னா இது எல்லாமே மீதி 4 பூதமும் இருக்குது. அப்போ 5 பூதங்களுடைய கலப்பு இருந்தால் தான் ஒரு உயிர் உருவாகும். இப்போ நெல்லை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, முளைக்காது. இதையே மண்ணில் போட்டோன்னா, மண்ணில் போட்டாக்கா வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வந்துடுது, அந்த மண்ணில் தண்ணி வந்துடுது, அது முளைக்கும். அது வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுல அது உயிர் கொலை ஆகாது அப்படின்னு வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். இது வரைக்கும் யாருமே அது மாதிரி சொன்னது கிடையாது, வள்ளல் பெருமான் தான் சொல்லியிருக்கிறார். திருக்குறளில் வந்து சாகா கல்வியை பற்றி தெரிஞ்சிருக்கு. இதை நீங்கள் திருக்குறளில் அந்த கடவுள் வாழ்த்து பாடலை படித்து தெரிஞ்சுக்கிங்க, தக்க ஆசானை கொண்டு தெரிஞ்சுக்கிங்கன்னு வரு. நான் தக்க ஆசானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து அதை உரிய முறைப்படி அதை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இதில் அடிப்படையாக சாகா கல்வி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் வந்து அகர முதல எழுத்தெல்லாம், அகரத்திலிருந்து தொடங்குற எல்லா எழுத்து எல்லாமே ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் இங்கே 2 பதமாக இருக்குது. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவார்னா, இறைவனை 2ஆக தான் சொல்லுவார். ஒன்று 8, இன்னொன்று 2. இந்த 8 2ஆக சொல்கிறது தான், அதுதான் ஆதியாகவும் பகவனாகவும்
அதை 2 பதமாக சொல்லுவார். இதை வைத்து தான் இது எல்லாம் எப்படி அகரம் என்ப எழுத்து வந்து நம்முடைய படிப்புக்கே முதல், எழுத்துக்கே முதலாகிறது. இந்த உலகத்துக்கு முதல் எதுனா ஆதி பகவன் அப்படி. அப்போ இந்த மரணமிலா பெருவாழ்வு அடையிறதுக்கு இந்த கடவுள் தான் நமக்கு எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்போ இந்த கடவுளை ஏற்றி போற்றி தான் நம்ம மரணமிலா பெருவாழ்வு அடையணும். அந்த ஏற்றி போற்றும் பொழுது அவர் நிலையை அடையிறதுக்கு அவருடைய பணிகளையே நாம் செய்யணும். அப்போ இதுதான் முதன்மையானது அப்படின்றத அதில் சொல்லிடுறாரு. அடுத்தது கற்றதனால் ஆய பயனென் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். இப்போ ஒன்று படிக்கிறதுனால என்ன பயன் விளைய போகுது? கற்றதனால் ஆய பயனென் கொல். இந்த அதனால என்ன பயன்? வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவன் என்பது இறைவனை குறிக்கும். இறைவனுடைய தாளை, அவருடைய திருவடிகளை தொழாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கற்றதனால் எந்த பயனும் கிடையாது. அப்போ ஒன்று கற்றுக்கொள்வதனால், இது கற்றதனால் என்றத சாகா கல்வின்னு நம்ம இங்கே வச்சுக்கலாம். சாகா கல்வியை கற்றதனால் கற்றாக்கா நம்ம யாருக்கு அந்த பயன் வரும்னா, வாலறிவன் நற்றால் தொழாரெனின், வாலறிவனுடைய தாளை தொழுபவர்களுக்கு இந்த சாகா கல்வி கற்றதுனால பயன் கிடைக்கும். ஆனால் இவருடைய வாலறிவனுடைய தாளை தொழாதவர்களுக்கு சாகா கல்வியினுடைய பயன் கிடைக்காது அப்படின்றது தான் இதில் பொருள். இன்னொன்று இதை வந்து சன்மார்க்கத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம மாற்றிக்கிறோம். இது வந்து பொதுவான கண்ணோட்டத்தில் இதுக்கு வேற பொருள்லாம் இருக்குது நிறைய. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான விரிவுரை எழுதுனது திருக்குறளுக்கு தான். நிறைய தெளிவுரை நிறைய அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறாங்க. அது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை. மலர்மிசை ஏகினான்னா நீங்கள் திருவடியே வந்து தாமரை பூவில் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம், நிறைய படத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த மலரில் ஏகினான் அதில் வந்து யாரு தான்? கடவுள் தான். மலர்மிசை ஏகினான்னா அவர் கடவுளை குறிக்கும். அந்த தாமரை மலரில் இருக்கிறவர் அவருடைய அடி திருவடியை சேர்ந்தார் நிலமிசை நீடுவார். இந்த நிலத்தில் நீடு வாழ்வார். நீடு வாழ்வார்னா நெடுங்காலம் வாழ்வார் அல்லது மரணமிலா. வள்ளல் பெருமான் இதை சொல்றாரு, மரணமிலா பெருவாழ்வுக்கு வழி சொல்லுதுன்னு. அப்ப இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, திருவடியை அடைவது, திருவடியை வணங்குவது. திருவடியை வணங்கினால்தான் மரணமிலா பெருவாழ்வு வரும். அப்படி திருவடியை வணங்கலைன்னா மரணமிலா பெருவாழ்வு வராது. திருவடியை வணங்குவதும் இந்த ஒழுக்க நெறி நின்று திருவடியை வணங்கணும். அதுக்காக தான் இதுல ஒரு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு இருக்கும். இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான், இந்த இந்திரியங்கள் இருக்க, இந்திரியங்கள் கரணங்கள், இந்த பொறிகள்ல இந்த ஐந்தையும் அவித்து கொள்ளணும், இல்லாம ஆக்கிக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் பொய்தீர் அப்படி இருந்தா அவங்க பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பவர்களாக இருப்பாங்க. அந்த பொய்யை தீர்க்கக்கூடிய நெறி, அந்த ஒழுக்க நெறி. அப்போ இது வந்து பொய் என்பதுக்கு பொய் தீர் ஒழுக்க நெறி. நீங்க இந்த ஒழுக்க நெறின்றது உண்மையின்பால் பட்டது, சத்தியத்தின்பால் பட்டது. இந்த ஒழுக்க நெறியை நம்ம செய்தோம்னா அது வந்து பொய்யை, மாயையால் வரக்கூடிய எல்லா அவலங்களையும் போக்கிவிடும். அப்போ இந்த பொய்யை தீர்க்கக்கூடிய ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வு. இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தோடு இருப்பவர்கள் நீடு வாழ்வார்கள். அதுக்கு நம்ம இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். பொறிவாயில் ஐந்து பொறிகள். அப்போ மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த 5 பொறிகளுடைய செயல்பாட்டில் ஒழுக்கத்தை நாம் வலியுறுத்தி ஒழுக்க நெறிப்படி நின்றால் அது அந்த பொய்யை தீர்த்து அதுக்கு நீடு வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்ல. அப்புறம் இன்னொன்று, மலர்மிசை ஏகினான், அது கடவுளுடைய திருவடியை, எல்லாமே திருவடியை சேர்றது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். வேண்டுதல் வேண்டாமை. இப்ப கடவுளுக்கு இவர் வேண்டும் இவர் வேண்டாம் அப்படின்ற கருத்து இல்லை. அவருக்கு எது தேவை எது தேவையில்லைன்றதும் அவரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இறைவனுக்கு இந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒருத்தர் யாருன்னா உலகத்திலேயே பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் மட்டும்தான். அப்போ வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்களுடைய அடி சேர்ந்தார்க்கு, அவருடைய திருவடியை சேர்ந்தவர்க்கு யாண்டும் இடும்பையில், எப்பொழுதும் இடும்பை இல்லை. இடும்பை என்பது துன்பம், இங்கே துன்பம் என்பது மரணம். இது எப்பொழுதும் மரணம் இல்லை என்ற அடிப்படையில் வேண்டுதல் வேண்டாமை இல்லான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில்.
அதே போன்று இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். இந்த இருள் சேர் இருவினை, இருவினை என்பது பிறப்பு இறப்பு தான். இது இந்த இருவினை இருக்கு. இந்த இரண்டு வினையும் இறைவனை சேராது, அவனுக்கு கிடையாது. அவனுக்கு பிறப்பு இலான் இறப்பு இலான், எப்பொழுதும் அவர் எல்லாம் உடையவன், எல்லாம் வல்லவன். அப்படிப்பட்ட இருள் சேர் இந்த இருவினை என்ன செய்யுதுன்னா நம்ம கிட்ட இருளை சேர்க்குது. அந்த மாயையினால தான் இந்த பிறப்போ இறப்போ மாயையினால தான் வருது. அப்போ இந்த மாயை இருளோடு கூடிய மாயையினால் வரக்கூடிய இருவினையாக இருக்குது, பிறப்பு இறப்பு. அப்படிப்பட்ட மாயையும் இறைவனை சேராது, இந்த இருவினையும் சேராது. அதனால தான் மலமற்றவன் இறைவன்னு வள்ளல் பெருமான் சொல்வார். இதில் மலமற்றவன் இறைவன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் எந்த மலமும் இல்லாதவர் அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்வார். மீதி சைவத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மா 5 மலமுடையவர், விஷ்ணு 4 மலமுடையவர், ருத்ரன் 3 மலமுடையவர், மகேஸ்வரர் 2 மலமுடையவர், சதாசிவர் 1 மலமுடையவர். அப்போ இந்த எல்லாமே மலம் உடையவர்கள் தான். இந்த மலம் இருக்கிறதுனால தான் அவங்களும் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியலன்றத வள்ளல் பெருமான் நிறைய இடத்துல பதிவு பண்ணுறார். மலம் அற்றவர்கள் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு. அதனால தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறாரு, எனக்கு நீ இந்த அருளை கொடுத்துட்டு மரணமில்லா பெருவாழ்வை எனக்கு கொடுத்துட்ட, ஆனால் அங்கே பிரம்மாவும் விஷ்ணுவும் நறுமுறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நறுமுறு என்னவே எனக்கு இந்த அருள் கொடுத்தாய் அப்படின்னு. நறுமுறுன்னா அவங்களே முனைகிறாங்களாம். என்னையா இன்னைக்கு வந்தார் அவருக்கு போய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்துட்டாரு, நாங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறோம் எங்களுக்கு தரலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கின்னு ஒரு நறுமுறுன்னு பேசிக்கின்னு இருக்கிறாங்களாம். அப்படி ஒரு பாடலில் எழுதியிருப்பார் வள்ளல் பெருமான். அப்போ எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, மலம் இல்லாத தன்மை எப்பொழுது வருதோ அப்போ தான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு. நமக்கும் மனமில்லாத தன்மை நமக்கு வருது. அதை தான் வள்ளல் பெருமான் ஜாக்கிரதையாக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை செய்து கொண்டே இருந்தால் இந்த மலமற்ற தன்மை நமக்கு வரும்.